என்ன வாய்ஸ்ரா இது? பண்ண முடியலப்பா. அதையடா என்னது இது சுத்துது? என்னது டேட்டா காலியா? என்ன பண்ணலாம்? மே உன் ஃபோன் எங்க இருக்கு? ஒரு தெய்வீக காதலை பிரித்த பாவத்துக்கு இந்த 90 சீட்ஸ் ஆளாயிட்டாங்க. அந்த மெர்சல் படத்தில் தளபதி விஜயை கொண்டதுக்கு அப்புறம் 2 இளைய தளபதி வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சோபி குட்டி வடிவில் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இங்கே எக்கச்சக்கமான ஒரு பீஸ் வந்து மாட்டி இருக்கு. இந்த மாதிரி பீஸில் ஒரு பீஸ் தான் இந்த பீஸ். சே என்ன லவ் இல்லை, என்ன நடந்தாலும் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு அவன்கிட்ட. உனக்கு மீசையே வளரலை அப்படின்னாலும் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுது. எப்படி அப்படின்னா, இப்போ இருக்கிற பொண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பசங்கிட்ட மீசை தாடி எல்லாமே இருந்தால் மட்டும்தான் லவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த பொண்ணு என்ன சொல்லுது பாருங்களேன், உனக்கு மீசையே வளரனா கூட பரவாயில்ல நான் இருப்பேன். சரி மீசை தாடி தான் இல்லை அப்படின்னு சொன்னாலும் புள்ள தரலனா கூட நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லியிருக்கு அவர்கிட்ட. அவருக்கு அப்ப எவ்வளவு கொடுத்து வச்ச பையனை பார்த்து, அப்ப பொண்ணு பொத்தி வச்ச மல்லிய பூன்னு சொல்லு. பையனான்றதே எனக்கு ஒரு டவுட்டா இருக்குது. கொஞ்சம் ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் பார்த்துட்டு வரேன். அக்கா தங்கச்சி மாதிரி இருக்காங்க 2 பேரும் பார்க்க. ஓகே இதெல்லாம் இப்போ சகஜம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே நம்ம வீடியோ பார்ப்போம். ஆக்சுவலா இதுக்கெல்லாம் இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் இருப்பாளா அதுக்கு அந்த பையன் ஓகே அதுக்கு அந்த பேர் வந்து இன்னொரு ரியாக்ஷன் ஒன்று கொடுத்துருக்கான். ஒரு மாதிரி சிரிக்கிறான். அவன் எப்படி சிரிக்கிறான் பாருங்களேன் ஒரு நிமிஷம். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு அந்த பொண்ணு வந்து கண்டுபிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் அந்த அவன் அப்படி சிரிச்சிருக்கிறான். அவன் சிரிக்கிறத பாருங்களேன். நிஜமாவே எனக்கு தெரிஞ்சு இந்த பையன் போட்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த பையன் அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்களே சொல்லுங்க, அந்த அந்த ஒரு சிரிப்புல வந்து அப்படி ஒரு குழந்தைத்தனம், அப்படி ஒரு வெள்ளந்தித்தனம் எல்லாமே தெரியுது. அந்த அளவுல இருக்குது. சே என்ன லவ்ல அட போறா, என்னடா வாழ்க்கை மயிர் வாழ்க்கை மயிர் மாதிரி. அப்படி இருக்கு. அப்படியே இந்த போஸ்ட்டை தாண்டிட்டு அடுத்த போஸ்ட் என்னடா கிடைக்கும் அப்படின்ட்டு சும்மா பார்த்துட்டு மேலே போய்கிட்டே இருந்தால் திடீர்னு எனக்கு ஒரு ஷாக்கிங்கான தம்ப்நெயில் ஒன்று வந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக இவர் வந்து இவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து, ஆமாம் கரெக்டாக தான் நான் சொல்லியிருக்கேன், இது வந்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு. அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து இவர் ஒரு கார் வந்து கிஃப்ட் பண்ண போகிறாரு. அந்த கார் கிஃப்ட் பண்ண போகிற சர்ப்ரைஸ் வீடியோவை தான் இவர் எடுத்து இதில் போட்டிருக்காரு. 90s கிட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா காதை தீட்டி வச்சுங்க, கண்ணை பார்த்து வச்சுக்கோங்க. பாருங்க, எங்கள் அப்பா மாதிரி இருக்காரு இவரு. இது ஆக்சுவலாக இப்போலாம் ரொம்ப ட்ரெண்டிங் போல். இதே மாதிரி தான் மீரா மித்தனும் கூட இன்னொரு தம்பியும் ஒருத்தர் சுற்றிட்டு இருக்கான். அந்த பையன் இன்னொருத்தர் என்னன்னா
இந்த உனக்கு 40 எனக்கு 20 அப்படின்ற கான்செப்ட்னு நினைக்கிறேன். அல்டிமேட்டான இன்னொரு வீடியோ ஒன்று மாட்டிருக்கு, சும்மா வேற லெவலில் இருக்குது, செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து சூர்யாவோட வீடியோ, நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரில, செம்மையாக இருக்கு. பார்க்கல அப்படின்னா மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோ. இங்கே அடிச்சா 1.5 டன் வெயிட். சூர்யா அடிக்கிற பாலெல்லாம் ஸ்டேடியம் விட்டு ரொம்ப தாண்டி போதான், அம்பையர் ரொம்ப திட்டுறாரு, கொஞ்சம் அளவாக அடிச்சுக்கலாமா? பா இவரு கொடுக்குற பில்டப்பை பார்த்தா வேற லெவலில் கிரிக்கெட் ஆடுவார் போலயே. தனியார் என்ன வேட்டையாடி பாத்திருக்கியா? ஓங்கி அடிச்சா 1.5 வில்லன்ஸை தான் ஓங்கி லெஃப்ட் ஹேண்ட்ல அடிப்பார்னு பார்த்தோன்னா பாலையும் அடிப்பார் போல வேற லெவல்ல. 1.5 டன் வெயிட்ரா. பாக்குறியா? வந்தால் கொஞ்சம் தானடா அளவு அடிக்க சொன்னா, அடுத்துக்கு அடிக்காமலே விட்டு வச்சிருக்காருடா. ஆக்சுவலாக இங்கே தான் நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும். என்ன அப்படின்னா, பேட்டை பிடிச்சிட்டு இருக்கிறது சிங்கம், ஆப்போசிட்டில் இருந்தது கொம்பை. இதுதான் நான் கண்டுபிடிச்சது. ஐயோ இந்த ஆளை நம்பில எப்படா நீங்கள் மேட்சுக்கு கூப்பிட்டு வரீங்க? கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க, அந்த கல்யாண வீட்டில் உங்களோட க்ரஷ் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. வேறு எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்த டைமில் அவர் டான்ஸ் ஆடுறத பார்த்தோன்னே உங்களுக்கும் டான்ஸ் ஆடணும்னு தோணி இந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று நடக்கும். காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி அதை கேட்டு வாங்கி போனாள் அந்த அப்புறம் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஐயோ இந்த வாய்ஸ் எங்க இருந்தா எனக்கு பிடிச்சனுன்னு தெரில. சத்தியமா செம்ம வெறுப்பா இருக்கு இந்த வாய்ஸை கேட்கும் போதெல்லாம். வெறுப்பு வந்தாலும் வருது பரவாயில்ல. இந்த பாட்டை 3 பாட்டுக்கு போய் ரீமேக் பண்ணி போட்டிருக்கானுங்க பாருங்களேன். அந்த இப்போ இந்த பாட்டெலாம் பார்க்கும்போது எப்பரா லவ் ஃபீல் வரும். ஐயோ சிரிக்கிறான்டா. உனக்குள் பாகி உள்ளத சொல்லியே உன்னுயர் ஜாதகுன வழி பாகி இதழ் இணையத்துவி புதிதாய் வழிகளில்லை. என் டேட்டா காலியானாலும் பரவாயில்ல, இதெல்லாம் பார்த்து என் உயிர் காலியிடும் போலையே. அவா ஓகே அவ்வளோதான். என்கிட்ட இருந்த 2 GB டேட்டாக்கு எவ்வளோ வீடியோ பார்க்க முடியுமோ அவ்வளோ வீடியோ பார்த்து, எவ்வளோ வீடியோ காட்ட முடியுமோ அவ்வளோ வீடியோ காட்டியாச்சு. அவ்வளோதான், என் கையில் ஒன்றும் இல்லை. இதுக்கு மேலே நாளைக்கு தான். ஓகே கரெக்டாக நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் டாட்டா பாய் see you. வீடியோ நல்லாயிருக்கு, உங்களுக்கு வீடியோ நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து எனக்கும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை இன்னும் நான் உன்னை என்கரேஜ் பண்ணணும்டா, வேறு லெவலில் உன்னை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரே ஒரு ஷேர் மட்டும் பண்ணி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்டும் பார்க்கட்டும். அவ்வளோதான், டாட்டா பாய். இன்னொரு வீடியோ பார்ப்போம். வச்சுட்டு நம்ம தொல்லை தாங்க முடியல. ஓகே பாய் see you.